Hi cuties. இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 3 இல உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இயர் வந்து 2022 to 2023 சாப்டர் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா அடிஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்கும். டிஜிட் வந்து இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டுன்றதுனால அப் டு 4 டிஜிட்ஸ் வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப் டு 1000s வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷனு. ஓகே, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து 2 டிஜிட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த கரெக்ட் அடிஷன்? கீழே உள்ளதில் எது கரெக்ட் அடிஷன்னு கேட்குறாங்க. அப்போ கரெக்ட் அடிஷன் எப்படி செக் பண்ணணும்னா அதுக்கு தான் அபாக்கஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அபாக்கஸை வச்சு செக் பண்ணணும். ஓகேவா? அபாக்கஸில் பாருங்கள் எப்படி செக் பண்ணலாம். ஒன்று நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அபாக்கஸ் பாருங்கள். 1000 வந்து 2000 ஹண்ட்ரட்ஸ் என்ன இருக்குது 1 2 3 4 400. டென்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 டென்ஸ். ஒன்ஸ் வந்து 1. இது ஃபர்ஸ்ட் அபாக்கஸோட வேல்யூ 2451 ப்ளஸ் நெக்ஸ்ட் அபாக்கஸ் வந்து 1000 வந்து 3000 ஹண்ட்ரட்ஸ் வந்து 1 2 3 4 5 ஹண்ட்ரட்ஸ். டென்ஸ் வந்து 1 2 3 4 5 டென்ஸ். அடுத்து ஒன்ஸ் வந்து 1 2 3 4. ஓகேவா? 4 ஒன்ஸ். இதை ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வருது பார்க்கலாம். 4 + 1 5 + 1 10 பேலன்ஸ் 1 5 + 5 10 பேலன்ஸ் 1. ஸோ 2 + 1 3 + 3 6 6005. இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதர்வைஸ் என்ன பண்ணணும், டக்குன்னு போடுற மாதிரி இருந்தால் அபாக்கஸை நோட் பண்ணணும். அபாக்கஸில் பாருங்கள் இதில் 2000 இருக்குது, இதில் 3000 இருக்குது. அப்போ 2 + 3 5000. அடுத்து ஹண்ட்ரட்ஸ் பாருங்கள். இங்கே வந்து 4 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, இங்கே வந்து எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது 1 2 3 4 5 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. அப்போ 400 + 5 ஹண்ட்ரட்ஸ் வந்து 900ஸில் வந்துடும். ஓகேவா? அடுத்து டென்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 டென்ஸ் இருக்குது, இங்கே 1 2 3 4 5 டென்ஸு 5 டென்ஸ்னால் 50 + 50 100. அப்போ 50 + 50 100 அப்படின்னா இந்த 900 வந்து 100ஆக மாறிடும். அப்போ 900 100ஆக மாறினா 5000 எப்படி ஆகிடும் 6000ஆக நமக்கு சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? புரியுதா? அப்போ 6000ஆக சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸில் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 4 பீட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பீடு இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை +5. ஸோ 6005 அப்படின்னு போடலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி போடுறத விட நம்ம அப்படியே அபாக்கஸை பார்த்தே கால்குலேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 6005. ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஆப்ஷனில் சி. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது. இஃப் சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 4882 அண்ட் circle plus triangle 6871, then what is the value of circle minus triangle? கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிளையும் ஒரு ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குது. அடுத்து ஒரு சர்க்கிளையும் 2 ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் இருக்குது. இந்த மாதிரி 2 கண்டிஷன் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சர்க்கிள்லேருந்து ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. அப்போ சர்க்கிள்லேருந்து ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், சர்க்கிளோட ட்ரையாங்கிளோட வேல்யூ தெரியணும். அப்போ சர்க்கிளோட ட்ரையாங்கிளோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த கிவன் கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் 4882. ஓகேவா? அடுத்து சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் 6871. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன 4882. இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் இந்த ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிளுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கே. ஓகேவா? அப்போ ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க 4882 ப்ளஸ் ட்ரையாங்கிள்
6871. ஓகேவா? இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது என்னது ரைட் ஹேண்ட் சைடு. இதானே நமக்கு லெஃப்ட் சைடு. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து நம்மளோட ரைட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு நம்பரையும் இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இங்கே ஒரு நம்பரை நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, இங்கே நம்பர் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இங்கே போகும்போது மைனஸாக போயிடும். அதே மாதிரி தான் இங்கேருந்தும் ஒரு நம்பரை இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு நம்பர் ப்ளஸில் இருந்ததுன்னா இந்த பக்கம் வரும்போது மைனஸில் போயிடும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4882 எங்கே இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த நம்பரை ரைட் ஹேண்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். அப்போ எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? 4882 இதுக்கு முன்னாடி இங்கே என்ன சிம்பிள் இருக்கிறதா மீனிங் அப்படின்னா ப்ளஸ். இந்த பக்கம் போகும்போது எப்படி ஆகிடும்? மைனஸாக மாறிடும். அப்போ நான் லெஃப்ட் சைடு வந்து இந்த ட்ரையாங்கிளை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஓகேவா? ரைட் சைடு என்ன இருக்குது? 6871. ஓகே, இப்போ இந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள இந்த 4882வை நான் ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு போக போகிறேன். அப்போ எப்படி மாறும்? ப்ளஸில் உள்ளது மைனஸாக மாறிடும். 4882 அப்படின்னு. ஓகேவா? இப்போ இதை ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். 1 - 2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, பாரோ பண்ணுவோம். அப்போ 11 - 2, 11 - 2 என்ன? 9. அடுத்து இங்கே பாரோ பண்ணதுனால இங்கே என்ன இருக்கும்? 6 இருக்கும். எகெயின் இங்கேருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னா 16. 16 - 8, 8. இங்கே பாரோ பண்ணதுனால இங்கே என்ன நம்பர் இருக்கும்? 7. ஸோ 7 - 8 மைனஸ் பண்ண முடியாது, எகெயின் பாரோ பண்ணிக்கணும். அப்போ 17 - 8. அப்போ பேலன்ஸ் என்ன? 9. இங்கே வேல்யூ என்ன இருக்கும்? பாரோ பண்ணதுனால 5. 5 - 4 1. ஸோ அப்போ ட்ரையாங்கிளோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1989. ஓகேவா? இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கிள் மைனஸ் ட்ரையாங்கிள். ஒரு சர்க்கிள்லேருந்து ஒரு ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு சர்க்கிள்லேருந்து ஒரு ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு ட்ரையாங்கிளோட ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 1989. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கிள். சர்க்கிளோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கும் என்ன பண்ணணும்? கொஷினில் இருக்க கண்டிஷன்ஸை பாருங்கள். கொஷினில் ஒரு சர்க்கிள் ப்ளஸ் ஒரு ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 4882 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ட்ரையாங்கிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? என்னது? கொஷினில் சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள். சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் 4882. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ட்ரையாங்கிளோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ சர்க்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1989. ட்ரையாங்கிளுக்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 4882. ஓகே, இப்போ எகெயின் இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? இதுதான். ஸோ இது என்னது? இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம், இது ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போ நான் இந்த நம்பரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது இப்போ இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். என்ன ஆப்ரேஷன் இருக்குது? ப்ளஸ்ன்ற ஆப்ரேஷன், அடிஷன் ஆப்ரேஷன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது அந்த அடிஷன்ற ஆப்ரேஷன் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன், மைனஸ் ஆப்ரேஷனாக சேஞ்ச் ஆகிடும், சப்ட்ராக்ஷனாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ சர்க்கிள் which is equal to 4882 minus 1989. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ்ஸாக இருந்தது, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது மைனஸாக மாறிடுது. ஓகேவா? இப்போ ஆஸ் யூஷுவல் சப்ட்ராக்ஷன் போட்டால் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. சப்ட்ராக்ட் பண்ணலாமா? இங்கே 2 - 9 டைரெக்டாக மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணுறோம். 12 - 9 ஓகே 3. அடுத்து இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே 7 தான் இருக்கும். 7 - 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அகெயின் பாரோ பண்ணுறோம். 17 - 8 17 - 8 9. இங்கே நம்ம பாரோ பண்ணியிருந்தோம், இங்கே 7ஆக இருக்கும். 7 - 9 பண்ண முடியாது, எகெயின் இங்கேருந்து பாரோ பண்ணிக்கலாம். அப்போ 17 -
9 8 இங்கே borrow பண்ணியிருந்தோம். ஸோ 3 இருக்குது. அப்போ 3 minus 1 2. ஸோ இப்போ சர்க்கிளோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2893. இப்போ நமக்கு என்ன தெரியும் ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ என்னன்னு தெரியும் ஒரு சர்க்கிளோட வேல்யூ என்னன்னு தெரியும். கொஷினில் என்ன கேட்டுருக்காங்க பாருங்கள் சர்க்கிள் மைனஸ் ட்ரையாங்கிள். அப்போ சர்க்கிளோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 2893லேருந்து மைனஸ் ட்ரையாங்கிள் 1989 சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். சப்ட்ராக்ட் பண்ணலாமா சர்க்கிள் மைனஸ் ட்ரையாங்கிள் 2893 மைனஸ் 1989. ஓகே ஸோ 13 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது 4. இங்கே 8 இருக்கும் borrow பண்ணதுனால 8 minus 8 0. 8ல் 9 மைனஸ் பண்ண முடியாது borrow பண்ணுறோம் 18 minus 9 9. இங்கே borrow பண்ணதுனால 1 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 904. ஓகேவா ஸோ சர்க்கிள் மைனஸ் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 904. இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே குட்டீஸ் புரியுதா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் போடும்போது என்ன பண்ணுங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நோட்டு ஒரு பென்சில் எடுத்துகிட்டு இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்க்க தான் என்ன பண்ண முடியும் ஈஸியாக போட முடியும். ஓகேவா புரியுதா? ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பீட்டட். மல்டிப்ளிகேஷன் வந்து என்னது ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷனா சப்ட்ராக்ஷனா அடிஷனா நன் ஆஃப் தீஸா இதில் எதுவுமே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் வந்து என்னது இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பீட்டட் அடிஷன். ஏன் இது ப்ராசஸ் ஆஃப் ரிப்பீட்டட் அடிஷன்னு சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 + 2 + 2 + 2 + 2 1 2 3 4 5 6 இருக்குது. 2 6 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது 12. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனில் 2 டேபிள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம் 6 2s are 12. ஓகேவா அப்போ 2 வந்து 6 டைம் மல்டிப்ளை பண்ணால் 12. அதனால தான் என்னது ரிப்பீட்டட் அடிஷன்னு சொல்கிறோம். ஓகேவா மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பீட்டட் அடிஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் த நம்பர் which will come in place of p in the given condition. Find the number which will come in place of p in the given addition. ஒரு அடிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 518 plus 346 ஆன்சர் 86. இந்த இடத்துல என்ன ஆன்சர் இருக்குன்னா பின்னு ஃபைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பியோட வேல்யூ என்னன்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா அடிஷன் செக் பண்ணலாம். 8 + 6 என்னது வெரி குட் 14. ஸோ அதனால் இங்கே 4 போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 1. ஸோ 1 + 1 2 2 + 4 6 5 + 3 8. ஸோ அடிஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ பி அந்த பிளேஸில் என்ன வரும் நம்பர் 4. ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் இஸ் பியோட வேல்யூ என்ன 4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த பாக்ஸ். இந்த பாக்ஸில் மிஸ்ஸிங் நம்பர் எது? இந்த பாக்ஸில் உள்ள மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸில் உள்ள நம்பர்லேருந்து ஒரு மைனஸ் பண்ணணும். எந்த நம்பரை மைனஸ் பண்ணணும் 8 மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 25 கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க பாக்ஸை நம்ம எழுதலாம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை என்ன பண்ணணும் அந்த நம்பரை 8ஆல் மைனஸ் பண்ணணும். -8 இந்த நம்பரை 8ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்னென்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா அந்த ஆன்சரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஆன்சரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 25. அப்போனா இந்த பாக்ஸில் உள்ள நம்பர் என்னன்னு கேட்குறாங்க.
அப்போ இப்போ குட்டீஸ்க்கு தெரியும் என்ன, 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 25 வரும், 5 டேபிளில் இருந்தால் 500 பண்ணணும். வெரி குட். 5 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25. ஓகேவா? அப்போ இந்த நம்பர் ரிவர்ஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ 5 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 25 வந்துடும். ஓகேவா? அப்போ ஒரு நம்பர்லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 5. அப்போ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக மைனஸுக்கு ப்ரொசீஜர் என்ன, சப்ட்ராக்ஷனுக்கு பிகர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆன்சரையும் ஸ்மாலர் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு அந்த பிகர் நம்பர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ப்ளஸ் ஸ்மாலர் நம்பர் ஆட் பண்ணால் என்னது 13. ஓகேவா? நார்மலாக பார்க்கலாமா? ஸோ 13 மைனஸ் 8 தான் என்னது 5. இன்னொரு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாமா? 24 மைனஸ் 7. 24 மைனஸ் 7 என்ன? 17. இப்போ இது பிக்கர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர், இது ஆன்சர். இப்போ ஆன்சரையும் ஸ்மாலர் நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு பிக்கர் நம்பர் வருதா பாருங்கள். ஆன்சர் 17, ஸ்மாலர் நம்பர் 7. 17 + 7 என்னது 24. ஆன்சர் வந்துச்சா? இந்த மெத்தட் வச்சு தான் இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ரிவர்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 5ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 25 வரும், 5 மல்டிப்ளை பண்ணால் 25 வரும். அடுத்து 5 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்புறம் எந்த நம்பர்லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும் அப்படின்னா ஆன்சரையும் ஸ்மாலர் நம்பரையும் ஆட் பண்ணால் சப்ட்ராக்ஷனில் பிகர் நம்பர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 13. ஓகே குட்டீஸ், புரியுதா? ஸோ அப்போ ஆன்சர் செக் பண்ணலாமா? ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் 13. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது? செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஒரு 2 நம்பரை ஆட் 1000 4 டிஜிட் நம்பர்ஸ் 2 நம்பரை ஆட் பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து இஸ் லெஸ் தென் 7000. 7000ஓட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7000ஓட கம்மியாக இருக்குன்னா இதுக்கெல்லாம் பேப்பர் பேனை எடுக்கக்கூடாது, டக்குன்னு கால்குலேட் பண்ண கற்றுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே தௌசண்ட்ஸ் என்ன இருக்குது 2000 இருக்குது, இங்கே தௌசண்ட்ஸ் வந்து 5000 இருக்குது. 2000ஐயும் 5000ஐயும் ஆட் பண்ணால் 7000. அடுத்து இங்கே 300s இருக்குது, இங்கே 400 இருக்குது. அப்போ 7700 சம்திங் வந்துடுது. இது வந்து 7000ஓட கம்மியாகவா இருக்குது? இல்லை, இது கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். அடுத்து ஆப்ஷன் பி பார்க்கலாம். ஆப்ஷன் பி வந்து கிரேட்டர் தென் 6000ன்னு சொல்லியிருக்காங்க. 6000ஓட இந்த ஆன்சர் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பி வந்து 2000 இருக்குது, இங்கே 3000 இருக்குது. அப்போ 2000 + 3000 5000. இங்கே ஹண்ட்ரட்ஸ் வந்து 500, இங்கே 200s இருக்குது. ஸோ அப்போ என்னது 700. 5700. இங்கே 60 இருக்குது, இங்கே 40 இருக்குது. டென்ஸில் 60 + 40 100. ஸோ அப்போ அகைன் முன்னாடி என்ன சொன்னோம்? 5700, இது ஒரு 100, 5800. ஸோ அப்போ 6000ஓட இது கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஆப்ஷன் சி வந்து என்னது? இந்த நம்பர் இஸ் லெஸ் தென் 1000. 1000 விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தாவே தெரியுது, இங்கே 6000 இருக்குது, இங்கே 1000 இருக்குது. இது கம்மியாக இல்லை, இது வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது. இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் தான் 1000. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ ஆன்சராக இருக்கணும். செக் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 2000. 2000ஓட இது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2000ஓட பெருசாக இருக்கா பார்க்கலாம். இது 3000. இது பாரு, மற்றதெல்லாம் அடிஷனில் இருக்குது, இது மட்டும் சப்ட்ராக்ஷனில் இருக்குது பாருங்கள். இது 3000, இது 1000. 3000ல் இது பாருங்கள் 3000, இது 1000. அப்போ 2000 வந்துடுது. இது 500, 598 இருக்குது. அரௌண்டு நீ 600ன்னு வச்சுக்கலாம். இங்கே 389 இருக்குது, 400ன்னே வச்சுக்கலாம். 6000 - 400 200. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 2200. ஓகேவா? அப்போ எப்படி இருக்குது? 400ன்னு வச்சாவே நமக்கு 2200ன்னு வந்துடுது. அப்போ இங்கே 389 வந்தால் 2200ஓட வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது? வேல்யூ 2000 தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்குது? கிரேட்டர் வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி.
ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் பார்க்கலாம். இந்த செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் இந்த செக்ஷனை பொறுத்தவரையும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது ரிலேட்டடாக தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டேபிள்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பபாய்.